வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ப்ரான் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரானை சேர்த்துக்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரானாக பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாதான் கிறிஸ்பியாக இருக்கும். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ப்ரான் நல்லா வெந்திருக்கும். ப்ரான் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான ப்ரான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.